இன்றைக்கி குயிக்காக ஒரு லஞ்ச் மெனு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ வேக வச்சு வச்சுக்கோங்க. நான் மைக்ரோவேவில் சும்மா கூட போட்டு உள்ளே வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து போயிடும். குழம்புக்கு நல்லெண்ணெயில் சோம்பு வெந்தயம் தாளிச்சிட்டு ஒரு 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. என்னடா குக்கரில் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க, அதுதான் ரொம்ப குயிக்காக முடியும். அது நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு புளி சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா அருமையான பூண்டு சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு தோலை விரித்து மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மசிச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டிங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடிங்க. இப்போ நம்ம விசில் இறக்கிட்டு புளிக்குழம்புல கொஞ்சமாக வெல்லமும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டா சூப்பரான ஒரு வெங்காய பூண்டு குழம்பு ரெடி. மிச்சம் இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அவல் பாயசமும் வச்சாச்சு. முதல் நாள் செஞ்ச பால் கொழுக்கட்டையில் இந்த பாலையும் வேஸ்ட் பண்ணாமல் அதில் சேர்த்தாச்சு. ஸோ சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடிங்க. சமையல் ஒரு பெரிய